Hello guys, welcome back to our channel. So last வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேர்புக்கும் ஆன ரிலேஷன்ஷிப், அது ரெண்டுக்கான தொடர்பு என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் வந்து இஷ், டூ, ஸி, இதை மூணை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்போட கான்ஜுகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காமனான சென்டென்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இஷ் ஹைஸ் அ லூனா. இஷ் ஹைஸ் அ லூனா. wo wohnen Sie? woher kommst du? ஸோ இந்த மூணு சென்டென்ஸ்லையும் ப்ரொனவுன் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ், ஸி அண்ட் டு. ஸோ இப்போ இந்த ப்ரொனவுனில் இஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், நான் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த இஷ் அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டு அண்ட் சி, இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ, அதாவது செகண்ட் பர்சன், நீ, நீங்கள், இந்த மாதிரி ரெண்டுமே சொல்லலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஜெர்மன் லாங்குவேஜில் வந்து ரெஸ்பெக்ட், அதாவது ஃபார்மல், இன்ஃபார்மல் அப்படின்ற ரெண்டு விஷயம் நம்ம லாங்குவேஜில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸி அப்படின்றது வந்து ஃபார்மல் வே ஆஃப் யூ, டூ அப்படின்றது வந்து இன்ஃபார்மல் வேல நீ அப்படின்னு சொல்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான். நீங்கள் மித்த எல்லா சென்டென்ஸையும் வேறு கான்ஜுகேஷன்ஸ் எதையும் போட்டு குழப்பாதீங்க, யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த மூணு கான்ஜுகேஷன் மட்டும் எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஷ் wohne in Frankfurt. wo wohnen Sie? wo wohnst du? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு சென்டென்ஸோட வேர்புமே ஒன்று தான், wohnen, அதாவது வாழ்கிறது அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ மூணுமே வேர்பில் பார்த்தீங்கன்னா சேம் வேர்ப், பட் அதோட சப்ஜெக்டை பாருங்கள், நான், அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா நீ, அதுக்கு அடுத்ததும் நீ தான், அதாவது நீங்கள், நீ. ஸோ இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்ப்ஸோட எண்டிங் வந்து மாறும். ஸோ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் போடுறீங்கன்னா அந்த வேர்ப் எண்டிங் அதே மாதிரி இருக்கணும், அதை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்ஷுக்கு வந்து எண்டிங்கில் இ, ஜீக்கு வந்து இஎன், டூக்கு வந்து எஸ்டி. ஸோ இதான் இந்த வேர்ப் எண்டிங்ஸோட சேஞ்சஸ். ஸோ இப்போ காமனான நம்ம ஒரு சென்டென்ஸ் லைக் ஒரு வேர்ப் எடுத்து பார்ப்போம். wohnen அப்படின்னா டு லிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஷ் wohne, du wohnst, sie wohnen. ஸோ இன்னொரு வேர்ப் கூட நம்ம பார்க்கலாம், காமன். இஷ் komme, du kommst, sie kommen. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஷ் அப்படின்னா அதில் இ எண்டிங்கில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த காமன் அப்படின்றது வந்து ஒரு வேர்போட இன்ஃபைனைட் ஃபார்ம். ஸோ இன்ஃபைனைட் ஃபார்ம் தான் இந்த காமன் அப்படின்றது. இஷ் காம அப்படின்றது நம்ம கான்ஜுகேட் பண்ண ஆஃப்டர் கான்ஜுகேஷன் வந்து இஷ் காம, டூ காம்ஸ்ட், எஸ்என்டி ஆட் பண்ணுறோம். ஜி காமன், இதில் வந்து இ அண்ட் என் ஆட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு வேர்ப் பார்க்கலாம், ஹைசன். ஹைசன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு பி கால்ட், லைக் என்னை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஷ் ஹைஸ, டு ஹைஸ்ட், ஜி ஹைசன். ஸோ இதில் நீங்கள் பார்ப்பீங்க என்னடா ஓகே அதுக்கு இ ஓகே, இதுக்கு இஎன் ஓகே, இந்த டூக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டி மட்டும்தான் அந்த இடத்துல வந்திருக்கும், எஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கிற அந்த பீட்டா சைன் அதோட ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எஸ்ஸுக்கு சமம். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி இந்த லெட்டர் வர்றப்போ நம்ம வந்து எஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இன்னொரு வேர்ப் பார்ப்போம், ஸ்ப்ரெஷன். இஷ் ஸ்ப்ரெஷர், டு ஸ்ப்ரிஷ்ட், ஜி ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இஷ்ஷுக்கு இ மட்டும் தான் வந்திருக்கு, ஜீக்கு இஎன் ஆஸ் யூஷுவல். பட் இந்த தூவை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கான்ஜுகேஷன் நடந்திருக்கும். என்னடா இதில் ஈக்கு பதிலாக ஐயா இதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஸ்ப்ரெஷன் அப்படின்றது வந்து ஒரு இர்ரெகுலர் வேர்ப்,
ஸோ இதோட கான்ஜுகேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த irregular verb கான்ஜுகேஷன் நம்ம வந்து ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு கிளான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கக்கூடிய நீங்கள் லைக் ரிவைஸ் பண்ணக்கூடிய 3 விஷயம் இஷ், டூ அண்ட் ஜி. இஷ்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் நான் அப்படின்றதுக்கான அர்த்தம். டூ அண்ட் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ, நீங்கள். அதோட எண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்ஷுக்கு இ, டூக்கு எஸ்டி அண்ட் ஜீக்கு வந்து இஎன். ஸோ இந்த 3 விஷயத்தை மட்டும், இந்த 3 பிரணாமம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பார்த்த விஷயங்கள் இது 3 மட்டும்தான். ஸோ நீங்கள் இது ரிலேட்டடான சென்டென்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் ரைட் பண்ணுங்கள், நம்ம அதை செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ரிலேட்டட் டு ஜெர்மனி ஆர் ஜெர்மன் லாங்குவேஜ், absolutely we can discuss about that. So yeah, we'll meet in the next video guys. Until then, cheers.